வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மா ப்ரொஃபஷனல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன எதை பற்றி அப்படின்னா, ஜாப் ஃபார் டாக்டரல் டிகிரி இன் ஃபார்மா அட் இன்ஸ்டியூட் ஆஃப் மைக்ரோபியல் டெக்னாலஜி, IMT, இன்ஸ்டியூட் ஆஃப் மைக்ரோபியல் டெக்னாலஜியில் டாக்டரல் டிகிரி இன் ஃபார்மசி. ஸோ இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷனோட தம்ப்நெயில். டாக்டரல் டிகிரி இன் ஃபார்மா அப்ளை அட் இன்ஸ்டியூட் ஆஃப் மைக்ரோபியல் டெக்னாலஜி. சேலரி பார்த்தோன்னா 42,000 ப்ளஸ் HRA பெர் மந்த்து. ஓகே, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்ஸ்டியூட் ஆஃப் மைக்ரோபியல் டெக்னாலஜி அதை பற்றி பார்க்கலாம். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1984. த இன்ஸ்டியூட் ஆஃப் மைக்ரோபியல் டெக்னாலஜி, IMTech, இஸ் ஒன் அமாங் தி client of 37 national laboratories, 6 units and 39 outreach centers of the council with the scientific and industrial research. Okay, scientific and industrial researchல எக்ஸ்பெக்டாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான் இன்ஸ்டியூட் ஆஃப் மைக்ரோபியல் டெக்னாலஜி. இது வந்து IMTechனு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 37 நேஷ்னல் லெபார்ட்டரிஸ் இருக்குது, 6 யூனிட்ஸ் இருக்குது, 39 அவுட்ரீச் சென்டர்ஸ் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? செட்டப் டு பி எ ஃபோர் ரன்னர் இன் த நிக்கல் டொமைன் ஆஃப் மைக்ரோபியல் பயோடெக்னாலஜி. த இன்ஸ்டியூட் இன் இட்ஸ் இனிஷியல் இயர்ஸ் ஃபங்க்ஷன்ட் ஃப்ரம் a startup laboratory that provided a truly world-class R&D ambience in an area of over 10,000 square feet to its researchers. Okay, ஸோ இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் தான். வேர்ல்டு கிளாஸ், அதாவது வேர்ல்டு லெவலில் பாப்புலரான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடக்கக்கூடிய இடம். இங்கே என்ன போஸ்ட் அப்படின்னா, சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட்ஸ் ஒரு நம்பர் ஆஃப் போஸ்ட் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன அப்படின்னா, ஜெனட்டிக் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் இன்சைட்ஸ் இன்டு ஆன்டி பேத்தோஜெனிக் ஆக்டிவிட்டி அண்ட் ஈகாலஜி ஆஃப் Xanthomonas sonti, a non-pathogenic species of rice microbiome. இதுதான் டைட்டில், ப்ராஜெக்ட் டைட்டில். ப்ராஜெக்ட் கோடு பார்த்தீங்கன்னா GAP 0238. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் நேச்சுரல் ஆர் அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ், மாஸ்டர் ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸ் ஆர் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஆர் மெடிசின் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் ஈக்வேலண்ட். அடுத்து 4 years experience in research and development in industrial and academic institution or with science and technology organizations and scientific activities and services, or doctoral degree in sciences or engineering or technology or pharma, MD, MS from a recognized university or equivalent. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, மாஸ்டர்ஸ் டிகிரி நேச்சுரல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ். ஸோ நேச்சுரல் சயின்சஸ்ஸு, அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ்ஸு, அடுத்து MSc, அப்புறம் BE, பிடெக்கு, அப்புறம் மெடிசின், அதாவது MBBS கூட கேட்குறாங்க. இது ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 4 years R&D எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. சயின்ஸ் டெக்னாலஜியில் வந்து எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும். அடுத்து டாக்டரல் டிகிரி, சயின்சஸில் வந்து டாக்டரல் டிகிரி முடிச்சிருக்கணும். இல்லை இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கலாம், டெக்னாலஜியில் முடிச்சிருக்கலாம், ஃபார்மசியில் முடிச்சிருக்கலாம், MS முடிச்சிருக்கலாம், MD முடிச்சிருக்கலாம். இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும். டிசைரபிள்னு பார்த்தோம் அப்படின்னா, candidate must have minimum 2 years of experience in characterizing microbes, phenotypic and genotypic and genome analysis, along with at least one research publication in support of their experience. ஸோ அவங்களுடைய ஏரியா என்ன அப்படின்னா, மினிமம் 2 years of experience in characterizing microbes, மைக்ரோ ஆர்கானிசத்தோடைய கேரக்டரைசேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு. அதை பற்றின பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மந்த்லி ரெனுமரேஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 42,000 ப்ளஸ் HRA. ரோலிங் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 202488. Please submit the application in the attached format of PBPATIL at
imtech.res.in. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 30th August 2024. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 30க்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்கள் இதற்குரிய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.